வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து ஊழியர்களின் முக்கிய கோரிக்கைகள். தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு, ஒப்பந்த பண பலன்கள், விடுப்பு, ஒப்படைப்பு உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தராமல் காலம் தாழ்த்தி வரும் தமிழக அரசை கண்டித்தும் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் மார்ச் 13ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்படி இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு, ஒப்பந்த பண பலன்கள், விடுப்பு, ஒப்படைப்பு உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தராமல் காலம் தாழ்த்தி வரும் தமிழக அரசை கண்டித்தும் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் அதிமுக அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் மார்ச் 13ஆம் தேதி பிற்பகல் 3 மணி அளவில் சென்னை பல்லவன் இல்லம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் மாநில நிர்வாகிகள், போக்குவரத்து பிரிவு நிர்வாகிகள், தமிழ்நாடு முழுவதும் உள்ள அண்ணா தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளும் தொழிலாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் வார இறுதி நாட்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதேபோல வாராந்திர சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சனிக்கிழமையொட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் வார இறுதியில் நாட்களையொட்டி சென்னையில் இருந்து பிற இடங்களுக்கும், அந்த இடங்களில் இருந்து சென்னைக்கும் அதிக அளவிலான பயணிகள் பயணம் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வார இறுதி நாட்கள் முடிவடைந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு ஆகிய ஊர்களுக்கு திரும்புவதற்கு வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இன்று புறப்படும் பேருந்துகளில் 10,774 பயணிகளும், நாளை புறப்படும் பேருந்துகளில் 4,682 பயணிகளும், ஞாயிற்றுக்கிழமை 9,663 பயணிகளும் முன்பதிவு செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.